நான் மரக்காணத்தில் உப்பு தயாரிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிற மரக்காணம் உப்பளம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்டில் பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மரக்காணத்தில் உப்பு தயாரிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்துருங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்தியாவில் குஜராத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உப்பு தயாரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி வேதாயனத்துக்கு அப்புறம் இந்த மரக்காணத்தில் தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க. இங்குள்ள ஓரத்தன்மையுள்ள நீரை மோட்டார் வழியாக பாய்ச்சி வாய்க்கால் வழியாக கொண்டு போயிட்டு சின்ன சின்ன பார்த்தி கட்டி அதில் சேமித்து வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஓரத்தன்மையுள்ள நீர் ஆவியாக போக போக அதில் இருக்கிற உப்பு மட்டும் அடியில் படிஞ்சிடுது. அதை தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், தண்ணிக்கு அடியில் தேங்கி இருக்கிற உப்பை எவ்வளோ அழகாக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க. ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த மரக்காணம் உப்பளம் அமைஞ்சிருக்கு. இந்த உப்பு கொண்டு போயிட்டு எப்படி சேமிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து கொண்டு போகிற உப்பை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொட்டி வச்சு நல்லா காற்று போகாத அளவு தார்பாயை சுற்றி நல்லா கவர் பண்ணிடுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை டைரெக்டாக சமையலுக்கு பயன்படுத்தலாம், அந்தளவு சுத்தமாக இருக்குது. இப்போ இதை கொண்டு போயிட்டு ஃபேக்ட்ரியில் வச்சு பதப்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 40% உப்பு, குளோரின் சோடா போன்ற மூலப்பொருள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே கொட்டி வச்சிருக்கிற உப்பை இறுக்கமாக தார்பாய் போட்டு காற்று போகாத அளவு மூடி வச்சிடுறாங்க. அடமில் பேஞ்சா கூட இந்த உப்புக்கு எந்த பாதிப்புமே வராது. இப்போ உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் 6 மாத காலம் வெயில் காலமாக இருக்கிறதுனால உற்பத்தி திறன் அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலம் மழைக்காலமாக இருக்கிறதுனால உற்பத்தி திறன் கம்மியாக தான் இருக்குமா. வாய்க்கால் இருந்து பார்த்திக்கு போதுமான அளவு தண்ணீர் வந்தப்புறம் அந்த வழியை மூடிடுறாங்க. ஒருவேளை பார்த்தியில் அதிக அளவு தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை இன்னொரு பார்த்திக்கு வழியை திறந்து விட்டுறாங்க. இந்த பார்ட்டியில் அதிக அளவு தண்ணி இருக்கிறதுனால அடுத்த பார்ட்டிக்கு வழியை திறந்து விட்டுறாங்க. இப்படி தான் இங்கே ப்ராசஸ் நடக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் மறக்காமல் உப்பளம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.